முதல்ல திரு ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாற்று பிழையை செய்தது யார்? கச்சத்தீவை தாரை வார்த்தி கொடுத்தது யார்? கச்சத்தீவை தாரை வார்த்தி கொடுத்தது காங்கிரஸ் அரசாங்கம். அப்போ இங்க ஆட்சியிலிருந்து ஒப்புதல் கொடுத்தது திமுக அரசாங்கம். கச்சத்தீவை பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட வரல பாராளுமன்றத்தில். ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை கொடுக்கும் பொழுது அது பாராளுமன்றத்தில் ஒப்புதல்கள் கொடுத்திருக்க வேண்டும், பாராளுமன்றத்தில் விவாதங்கள் நடத்திருக்க வேண்டும். எந்த விவாதமும் நடத்தல, அப்படியே ஒரு தூக்கி கொடுத்தாச்சு. யார் தூக்கி கொடுத்தா? காங்கிரஸ் தூக்கி கொடுத்தது. உறுதுணையாக இருந்தது யாரு? திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்களும் தாரை வார்த்து கொடுத்தார்கள். அதற்கு பிறகு காங்கிரஸ் பல முறை மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருந்தாங்க. அப்பெல்லாம் இதை பற்றி வாயே திறக்கல. அதை பற்றி என்னன்றது கூட ஒரு சத்தம் கூட இல்லை. ஆனால் இப்பொழுது அரசியலுக்காக இந்த ஒரு பிரச்சனையை கிளப்பி கொண்டிருக்கிறது. இரண்டாவது, மீனவர்களுடைய நலனில் 2009 2014 வரலும் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் யூபி அரசாங்கம், இதே திமுக. அப்போ மீனவர்களுடைய படுகொலை என்பது தினந்தோறும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் 2014 பிறகு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு ஒரு மீனவர்கள் மேலே கூட துப்பாக்கி சூடு. அந்த அளவுக்கு நாம டிப்ளமசியாகவும் மீனவர்களை பாதுகாத்து கொண்டு மீனவர்களை உடனடியாக விடுவித்துக் கொண்டு நாம இங்க கூட்டிக் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இங்க உடனடியாக நாடு திரும்பி கொண்டு வந்திருக்கோம். 5 மீனவர்களை தூக்கு தண்டனையிலிருந்து மீட்டு கொண்டு வந்த பெருமை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு சார். இதையெல்லாம் மறந்துவிட்டு ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்திற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு போராட்டம் யாருக்கு எதிராக போராடும்? யாருக்கு எதிராக போராடணும்? யாரு போராடுறா? எதற்காக ஒரு வீண் வெட்டி அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்ய வேண்டும். இன்றைக்கு கடந்த 11 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார். தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு சேர்த்திருக்கிறார். தமிழ் கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் சேர்த்து கொடுத்து திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் உலகம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல திருக்குறளை 35க்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிநாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு நல்லா கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில தமிழை அங்கு உயர்த்தி பிடித்தது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி. தமிழ்நாட்டினுடைய பெருமை, தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய நலனுக்காக செயல்பட்டு கொண்டிருப்பது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதனால சும்மா எலெக்ஷனுக்காக ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணணும், எலெக்ஷனுக்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லணுன்றதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.